ஐநாட் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் ரொம்ப ரொம்ப நல்லவர். சேரனுடைய கல்யாணத்தையே நடத்தி வைக்க போறாரு. நடேசனுக்கு ராமேஸ்வரத்துக்கு ஒரு பார்சலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆர்டர் வருது. அண்ணே, இந்த பார்சலை மட்டும் கொண்டு போய் ராமேஸ்வரத்துல சேர்த்துருங்க, அதுக்கான காசு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட ஒருத்தர் ஆர்டர் கொடுக்க நடேசனும் சம்மதிச்சாரு. வீட்டுல எல்லாரும் சேர்ந்துகிட்டு திட்டினதுனால பாவம் நடேசன் மனசு நொந்து போய் சரின்னு சொல்லி ராமேஸ்வரம் கிளம்பிடுறாரு. வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்லல. அதே மாதிரி சேரன் ராமேஸ்வரம் போயிருக்கிற விஷயம் நிலாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சாயந்தரம் ஆயிருது. சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா மட்டும் வீட்டுல இருக்காங்க. ஆமா நிலா, அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, அண்ணன் வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, நாளைக்கு காலையில ஆயிருமா, அப்படி எங்க நீ அண்ணன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, அது ஒண்ணும் இல்லடா, பக்கத்துல ஏதோ ஒரு அண்ணன் ஊரு சொன்னாங்க, மறந்து போச்சு, காலையில ஆயிரும், அங்க ஏதோ சைட்ல இன்ஜினியர் கிட்ட ஏதோ பேசணும், வர்றதுக்கு காலையில ஆயிரும், நைட்டு நான் அங்கதான் தங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு, அதான் நான் உங்ககிட்ட சொல்லல, இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போயிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நீங்க உங்க வேலையை பாப்பீங்களா இல்ல அண்ணனுடைய வேலையை பாப்பீங்களா, அண்ணன் எதுக்கு தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு அதான் என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சரி நிலா என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, அண்ணன் சமைச்சு வச்சுட்டே போயிட்டாரு, நைட்டுக்கு எல்லாருக்கும் தோசை சட்னி தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் பாண்டி நிலா கிட்ட, எங்கங்க அந்த ஆளை காணா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, தெரியல பாண்டி, அவரு நம்ம அப்ப பேசணும்ல, அப்ப கிளம்பி போனவரோட சரி இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பாண்டி, எதுவும் செஞ்சுக்கிற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அண்ணி அந்த ஆளு ஏதாவது செஞ்சுக்கிற, ஏன் நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் நம்மளெல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்வாரே தவிர அந்த ஆள் எதுவும் செஞ்சுக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, பாண்டி இருந்தாலும் நாளைக்கு வரைய பாப்போம், இப்படி வராம இருந்தாருன்னா என்ன ஏதுன்னு தேடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அட ஏன் நிலா, அந்த ஆள் அப்படியே போனா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, சோழன் அவர் என்னதான் தப்பு செய்யட்டும், குடிக்கட்டும், கூத்தடிக்கட்டும், ஆனா 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் அவர் உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதுக்கு அந்த ஆள் அப்படி நடந்துக்கிறனுங்க அப்படின்னு சொல்லி பாண்டி ஒரு பக்கம் பேச, ராமேஸ்வரத்துக்கு பார்த்தா நடேசன் வந்துறாரு. அதே மாதிரி சேரனும் ராமேஸ்வரம் வந்துறாரு. சந்தா, நான் ராமேஸ்வரத்துலதான் இருக்கேன், நீ எங்க சந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் போன்ல கேட்க, நான் இந்த மாதிரி கோயில இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தாவும் கேட்க, கோயில தானே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கோயிலுக்கு வந்துறாரு. சந்தாவும் அதே கோயில தான் இருக்காங்க. சந்தாவும் சேரனும் பாத்துக்கிறாங்க. சேரனை பார்த்தது வேகமா சந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. சந்தா என்னாச்சு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, இங்க என்னென்னமோ நடக்குது, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, இந்த கோயில வச்சு எனக்கும் என் முறை பையனுக்கும் கல்யாணம் பண்ணிருவாங்க போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னைய கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, அது எப்படி சந்தா, உங்க அப்பா தான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரே, 6 மாசம் டைம் இருக்குல்ல, அது எப்படி வாக்கு மீறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் சந்தாவை காணான்னு சொல்லி சந்தாவோட அம்மா அப்பா தேட ஆரம்பிச்சு கோயில் பக்கம் வந்து பாக்குறாங்க. சந்தா சேரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா சந்தாவோடைய அப்பா பார்த்துட்டு, நீ என் பொண்ணு கிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்ன, 6 மாசம் டைம் கேட்டு இருந்தேல, 6 மாசத்துக்குள்ள என் பொண்ணை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தல, ஆனா நீ என் பொண்ணை பார்த்து பேச வந்திருக்க, அதுவும் திருட்டுத்தனமா, நீ கூட என்கிட்ட மறைச்சிட்டில சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மா அப்பா இங்க சந்தாவை திட்ட, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன், சந்தாவை யதார்த்தமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அது எப்படி யதார்த்தமா நடக்கும், பொய் சொல்றியா நீ, உனக்கு என் பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மா அப்பா கோவத்துல திட்ட, ஐயோ நீங்க தான் 6 மாசம் டைம் கொடுத்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, 6 மாசம் டைம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அன்னைக்கு உன்னை வீட்டுல இருந்து அனுப்புறதுக்காக மட்டும்தான் அப்படி சொன்னேன், என் பொண்ணை எங்க சொந்தக்கார பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறோம், அதுவும் நாளைக்கு இதே கோயில வச்சு கல்யாணம் நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை பிடிச்சு இழுத்துட்டு தரன்னு போறாங்க. என்னது, நாளைக்கு காலையில கல்யாணமா சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க, சந்தாவை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. சந்தாவை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க. சந்தாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சந்தாவை ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. சேரன் பார்த்தா அந்த கோயில நின்று சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது நாளைக்கு காலையில எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லையா சந்தாவை கூட்டிட்டு நான் இங்க இருந்து சென்னைக்கு போயிடணும், சந்தாவுக்கு அந்த முறப்பையனோட கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. யதார்த்தமா பார்த்தா நடேசன் அங்க வராரு. பார்சலை டெலிவரி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. சேரன் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்து, டே சேரா அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, சேரன் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நடேசன், நீ என்னடா இங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அப்பா நீங்க என்னப்பா இங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, நான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன், நீ என்னடா இங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்லப்பா
சந்தா சந்தா இங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கா, அதான் சந்தாவை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுடைய முகமே கலங்கி போயிருக்கு. சரி, நீ சந்தாவை பார்த்திருந்தேன்னா உன் முகம் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்லப்பா சந்தாவுக்கு நாளைக்கு காலையில இந்த கோயில வச்சு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட சேரன் சொல்லவும், என்னடா சொல்ற, ஏதோ பீகாருக்கு போய் பேசின 6 மாசம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்ன, இப்ப எப்படிடா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, தெரியலப்பா இந்த கோயில்ல நாளைக்கு சந்தாவுக்கும் முறை பையனுக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அந்த கல்யாணம் எப்படி நடக்குது நம்ம பாப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, நீ ஏன்டா கவலைப்படுற, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, நாளைக்கு காலையில இந்த கோயில்ல தானே கல்யாணம், நாளைக்கு காலையில சந்தா கழுத்துல நீ தான் தாலி கட்ட போற அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, நான் இருக்கேன்டா, நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப தைரியமா சேரன் கிட்ட பேசவும், சேரனும் நடேசனும் ரூம் எடுத்து தங்குறதுக்காக ஒரு லாட்ஜுக்கு போறாங்க. அந்த லாட்ஜிலையும் தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஆயிருது. கோயிலுக்கு சந்தாவோடைய அம்மா அப்பா முறப்பையன் சந்தாவும் பார்த்தா மனக்கோலத்துல வராங்க. இங்க சேரனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, சந்தாவுக்கும் பார்த்தா பதட்டமா இருக்கு, இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாது, ஏதாவது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. நடேசன் அப்பதான், டே சேரா கிளம்பு, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலீஸை கூட்டிட்டு கோயிலுக்கு போறோம், அங்கே கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறோம், சந்தா கழுத்துல நீ தாலி கட்டுற, சந்தாவை கூட்டிட்டு தான் நம்ம சென்னைக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அதெல்லாம் நடக்குண்டா, ஆண்டவன் மேல பாரத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சேரனும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேரன் சொல்ல, கூடவே பார்த்தா இன்ஸ்பெக்டரும் வராரு. கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. சந்தா பக்கத்துல முறப்பையன் உட்கார ஐயர் மந்திரம் ஒதுக்கிட்டு இருக்காரு. தாலியை கட்டுற சரியான நேரத்துல பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல, போலீஸ பார்த்ததுமே சந்தா எந்திரிச்சுறாங்க. வேகமா ஓடியாந்து சேரன் பக்கத்துல நின்று அழுக ஆரம்பிக்கவும், சந்தாவோடைய அம்மா அப்பா சந்தாவை பிடிச்சு இழுக்கிறாங்க. யோயோ என்னையா நடக்குதுங்க, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதாமே, அந்த பொண்ணும் இந்த பையனும் தான் காதலிக்கிறாங்க, நீ அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இங்க சந்தா அம்மா அப்பா பார்த்து கேட்க, சார் அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தாவோட அம்மா அப்பா சொல்ல, யோ நீ என்னையா சொல்றது, ஏமா நான் சொன்னது உண்மையாமா, உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, அப்பதான் சந்தாவும் தலையை ஆட்டினது மட்டும் இல்லாம, ஆமா சார் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, நானும் இவரும் தான் காதலிக்கிறோம், எங்க அம்மா அப்பா எனக்கு பிடிக்காத ஒருத்தரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கையெடுத்து கும்பிட, யோ அந்த பொண்ணு மேஜர், நீ உன் ஊர் என்ன வேணா இருக்கலாம், பார்த்தா எல்லாத்தையும் வடக்கை மாதிரி இருக்காங்க, இங்க பாரியா அந்த பொண்ணுக்கு மீறி நீ ஏதாவது செஞ்சேன்னு வையி, உன்னை மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்ட, இன்ஸ்பெக்டர் வந்ததுனால சந்தாவோடைய கல்யாணம் பார்த்தா நின்னு போயிருது.